இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா லா ஆஃப் பேங்கிங்குடைய ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லி உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கணும் அப்படின்னா உடனுக்குடன் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் took a loan of 10 lakhs from Yes Bank and did not pay. He also has a safe deposit locker with the same bank. He went to the bank to take some valuables from that locker. The bank did not allow him to do so, claiming line. கேன் எஸ் பேங்க் சக்சீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, எம் வந்து வங்கியில் 10 லட்சம் வந்து கடன் வாங்கி அது செலுத்தலை அவங்க வந்து. அப்போது அதே வங்கியில் பாதுகாப்பு வைப்பு லாக்கரில் வந்து வச்சுருக்காரு. என்ன வச்சுருக்காருன்னா, நகை வச்சுருக்காரு. அந்த லாக்கரில் இருந்து சில மதிப்பு மிக்க பொருட்களை எடுக்க வங்கிக்கு சென்றார். அதாவது நகையில் மதிப்பு மிக்க பொருட்கள் அது வச்சுருந்தார். அதை எடுக்கிறதுக்காக அவர் போனார். வங்கி உரிமை கோரி அவ்வாறு செய்ய அனுமதிக்கவில்லை. எடுக்கக்கூடாது, ஏன்னா நீ வந்து 10 லட்சம் வந்து நீ கடன் வாங்கியிருக்க, பட் நீ கட்டலை, அதனால் நீ வைப்பு தொகையில் வச்சிருக்கீங்களே, பாதுகாப்பு வைப்பு தொகையில், அதுலேருந்து நான் எடுக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. எது? பேங்க் சொல்லிடுச்சு. அப்போது எஸ் வங்கி வெற்றி பெறுமா, அந்த எஸ்ன்ற வங்கி வந்து ஜெயிக்குமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது என்ன கொஷின்ஸ்னால், வெதர் எம் ஹேஸ் அன் ஆப்ளிகேஷன் டு ரீபே த லோன்னா எஸ் அப்படின்னா, கடனை திருப்பி செலுத்துமாறு எம் கடப்பாடு உள்ளதா அப்படின்னா ஆமாம், அவன் வாங்கியிருக்கான் இல்லையா, அதனால் கொடுத்தாகணும் ஆஸ் பேங்க். அப்போது கேன் த பேங்க் எக்ஸசைஸ் lien over the articles in locker அப்படின்னா நோ. அப்போது லாக்கரில் உள்ள பொருட்கள் மீது வங்கி உரிமை கோர முடியுமானா கண்டிப்பாக உரிமை கோர முடியாது. அப்போது கேன் எஸ் பேங்க் சக்சீட் இன் எக்ஸசைசிங் lien ஓவர் லாக்கர்? நோ அப்படின்னா அப்போ லாக்கரின் மீதான உரிமையை செயல்படுத்துவதில் எஸ் வங்கி வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன சட்டத்தை அதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, செக்ஷன் 171, 174 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்படின்னா இதில் வெற்றி பெற முடியாது. அப்போது இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 171, 174 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த அப்ளிகேஷன் என்ன, திஸ் ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு த பேங்கர் lien of valuable kept in locker. Banker lien is a right of the bank to kept property belonging to another person until a debit is paid, but not the right to sell. It is a type of charge that gives a bank automatic claim over the browser, property or asset that come in bank's possession in the normal course of its business. Banker's lien is both a possessory lien and special lien. The bank has the right to seize and sell the defaulting borrower property in its possession after giving a reasonable notice, but without going through the foreclosure procedure அப்படின்றாங்க. அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்ணப்பத்தில் வந்து இந்த சிக்கல் வந்து லாக்கரில் வைக்கப்பட்டுள்ள மதிப்புமிக்க பொருட்களின் வங்கியாளர் உரிமை தொடர்பானது அப்படின்றாங்க. அப்போது வங்கியாளருடைய உரிமை என்பது கடனை செலுத்தும் வரை மற்றொரு நபருக்கு சொந்தமான சொத்தை வைத்திருப்பதற்கான வங்கியின் உரிமையாகும் அப்படின்னா, ஆனால் விற்கும் உரிமை அல்ல. இது ஒரு வகையான கட்டணமாகும். இது கடன் வாங்குபவரின் சொத்து அல்லது அதன் வணிகத்தின் இயல்பான போக்கில் வங்கியின் வசம் வரும் சொத்துக்கள் மீது ஒரு வங்கி தானாகவே உரிமை கோருகிறது. வங்கியாளரின் உரிமையானது ஒரு உடைமை உரிமை மற்றும் சிறப்பு உரிமையாகும். ஒரு நியாயமான அறிவிப்பை வழங்கிய பிறகு, ஆனால் பறிமுதல் நடைமுறைக்கு செல்லாமல் கடனை திருப்ப செலுத்தாதவரின் சொத்தை பறிமுதல் செய்து விற்க வங்கிக்கு உரிமை உண்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்ட பிறகு தான் இவங்க வந்து பண்ணணுமே தவிர அந்த வங்கி வந்து செய்யணுமே தவிர அவங்களா எடுத்துக்கிறதுக்கான உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாக்கரில் உள்ள சொத்துக்கள் போன்ற பாதுகாப்பிற்காக ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்களை வங்கியின் உரிமை விளக்குகிறது. பொது உரிமையானது கடனை திருப்பி செலுத்துவதற்கான பாதுகாப்பு மூலம் தக்க ஆபரணங்களை பிணையமாக வைத்திருக்கும் போது பயன்படுத்தப்படலாம் மற்றும் லாக்கரில் பாதுகாப்பாக இருப்பதற்காக வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருட்களுக்கு நிச்சயமாக இல்லை. சட்டத்தின் 174வது பிரிவின் மூலம் தெளிவாக காட்டப்பட்டுள்ளபடி
தங்க ஆபரணங்களை அடமானம் வைத்து பெறப்பட்ட கடனுக்கு பிறகு செய்யப்பட்ட முன்பணங்கள் தொடர்பாகவும் பொது உரிமையானது கருதப்படும் அப்படின்னாங்க. அதாவது பேங்கர்ஸ் ரைட் ஆஃப் லே அண்ட் எக்ஸ்க்ளூடட் அசட் entrust for safe custody such as asset in locker. The general lion can be exercised when there is a bailment of gold ornament by way of security for the repayment of a debit and certainty not in respect of goods entrusted to the bank for safe custody in locker. The general lion shall be presumed even in regard to advance made subsequent to the loan availed by pledging the gold ornament as is evident by section 174 of the act அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா தங்கப்பன் விசஸ் முத்துக்கோயா அப்படின்ற ஒரு கேசஸ் வந்து 2011 2KLT 907 the general lion can be exercised when there is a bailment of gold ornament by way of security for the prepayment of a debit and certainty not in respect of goods entrusted to the bank for safe custody in a locker. The general lion shall be presumed even in regard to advance made subsequent to the loan availed by pledging the gold ornament as is evident by section 174 of the act அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா தங்கப்பன் வெர்சஸ் முத்துக்கோயா 2011 வந்து 2KLT 907 கடனை திருப்பி செலுத்துவதற்காக தங்க ஆபரணங்களுக்கு பிணையமாக இருக்கும்போது பொது உரிமையை பயன்படுத்த முடியும் மற்றும் பாதுகாப்பான காவலில் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை பொறுத்தவரை நிச்சயமாக அல்ல. ஸோ அது வரைக்கும் நிச்சயமாக அல்ல. அப்போது ஒரு லாக்கரில் சட்டத்தின் 174வது பிரிவின் மூலம் தெளிவாக காட்டப்பட்டுள்ளபடி தங்க ஆபரணங்களை அடமானம் வைத்து பெறப்பட்ட கடனுக்கு பிறகு செய்யப்பட்ட முன்பணங்கள் தொடர்பாகவும் பொது உரிமையானது கருதப்படும் அப்படின்னாங்க. அப்போது இதனுடைய கன்க்ளூஷன், அதனுடைய முடிவுரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் as an obligation to repay the loan, the bank cannot exercise lien over the articles in locker. Hence, yes, bank cannot succeed in exercising lien over the articles kept in safety locker அப்படின்னா இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்டன்ட் ப்ராப்ளத்தில் உடனடி சிக்கலில் வந்து கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கடமை வந்து லாக்கரில் உள்ள பொருட்கள் எம்க்கு வந்து உண்டு கடமை இருக்குது. அப்போது லாக்கரில் உள்ள பொருட்கள் மீது வங்கி உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லுங்க. அப்போது எனவே வங்கி பாதுகாப்பு லாக்கரில் வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் மீது உரிமையை பயன்படுத்துவதில் வெற்றி பெற முடியாது. அப்போது நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருந்தா கூட உங்களது ஏதோ நகையோ பொருட்களோ ஏதோ விலை உயர்ந்தது நீங்கள் வந்து அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்க முடியாது. வங்கி வந்து அப்படி எடுத்துக்கணும் நீங்கள் கட்டலை அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறம் தான் அது வந்து கடன் எடுத்து உங்களுக்கு ஏலத்தில் விடுறது எது வேணாலும் செய்வாங்க. அதனால் வங்கிக்கு வந்து அந்த உரிமை கிடையாது. உங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கிற லாக்கர்லேருந்து எடுக்கிறதுக்கு வங்கிக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காங்க. சரிங்க, ஓகேங்க, தேங்க்யூ. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும், உடனுக்குடன் கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.